ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னடா டைட்டில் இப்படி கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரியும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான அதே சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அரிசி மாவு ரொட்டி. அதுக்கு வந்து நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு எடுக்கிறேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 கப் மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு இருக்குது இல்லையா, அதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரிசி மாவு இந்த சுடு தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆனால் பயங்கர சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க. நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. சரியாக தான் இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ரொட்டி மாதிரி சுட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு இருக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி பெருசாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கைகளால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே நமக்கு ஃப்ளாட் ஆகும். சைடில் கொஞ்சம் கிராக்ஸ் விழுக தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக நமக்கு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேகவும் எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அமீனுக்கு அக்மலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். நல்லா நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி மாவு ரொட்டி பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக முடிச்சாச்சு. என்னடா டைட்டில் இப்படி கொடுத்துருக்கேனே, அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு vlog எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் 2 சின்ன பசங்களை வச்சுட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் எனக்கு vlogging அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அதை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை அடுத்தடுத்த வீடியோவுக்கு டக்குன்னு கொண்டு போகிறதே உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் தான். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதை பார்க்குறப்ப தான் எனக்கு அடுத்தடுத்து டக்குன்னு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இதே வருது. இன்னொரு மெயினான ரீசன் வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். எனக்கு எங்கள் வீட்டில் சப்போர்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க மட்டும்தான். ஸோ அதனால தான் என்னால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக வீடியோ கொடுக்க முடியுது. ஏன்னா ஒரு சேனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை ஒரு அளவுக்காவது இப்போ நம்ம ரீச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இன்ஷா அல்லாஹ். ஸோ அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த சேனலுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்ஷா அல்லாஹ் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் தாட்ஸ் என்னவாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஏன் நான் ஃபுல் டே ரொட்டீன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு vlogger-ஆக, ஒரு சேனல் வச்சுருக்கவங்க, ஒரு யூடியூபராக என்னோடய டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சு வச்சுருந்த பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் 1 pot ரைஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
நீங்கள் இந்த காயெல்லாம் நைட்டே கூட கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் அப்படியே குக்கரில் தாளித்து நீட்டாக லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஸோ லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு வீட்டில் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காயெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அதனால் கரம் மசாலாவும் காரமும் பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறப்ப சாப்பாடு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த காயில் லைட்டாக நமக்கு தண்ணி விடும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு உரிச்சாச்சு. இப்போ அதில் வந்து சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் போட்டுக்கிறேன். அமீனும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கு மட்டும் மஞ்சள் கருவை எடுத்துட்டேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்போமோ அந்தளவுக்கு வச்சாலே போதும்.
இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தூக்கலாக இருக்கணும். எனக்கு பத்தலை, அதனால் நான் கரெக்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, நார்மல் ஒயிட் ரைஸ் ஆக்குவோம் இல்லையா, பொன்னி அரிசி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஒயிட் ரைஸ்க்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். இந்த குக்கருக்கு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். குட்டிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, லைட்டாக சளி பிடிச்சிருக்கு, நெஞ்சு சளி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு பாலாத்திட்ருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து காய்ச்சி வச்சுருக்க பசும்பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா ஆற்றிடணும். நல்லா ஆற்றுனதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கு தான் குடிக்கணும். குடி, சளி பிடிச்சிருக்குல்ல, குடிச்சிடணும். என்னம்மா, ஃபுல்லாக குடிச்சிரு, சரியா? நல்லா தானே இருக்கு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை இருக்குது இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். சமையல் முடிய போகிறப்ப இந்த மாதிரி நம்ம எடுக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரு தொடச்சி வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அந்த முட்டை குருமாவுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் ஒரு 10 முந்திரி பருப்பும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய் முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் நம்ம முட்டை குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள் சாப்பாடுக்கும் முட்டை குருமாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து நம்ம வெஜிடபிள் சாப்பாடும் ப்ரெஷர்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லி இலையும் ஒரே குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், நிறையா வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக வைக்கணும். இப்போ அதில் 1 இன்ச் அளவுக்குள்ள இஞ்சி, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்குள்ள புளி சேர்த்துட்டு இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் குருமா, புதினா சட்னி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலோட எந்த ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேக் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேக் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு தான் எடுக்க போகிறோம். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் சுகர் கிடையாது, வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 80 ml அளவுக்குள்ள கப்பு இருக்கும் இல்லையா, அதில் 1 கப் ஃபுல்லாக பட்டர் எடுத்துக்கலாம். இந்த பட்டரோட அளவு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 கப் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் கோதுமை மாவை சேர்த்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். திரும்ப நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் சோடா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 பேரிச்சம்பழம் சீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். கேக் டின்க்கு உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இல்லை. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். கேக் டின் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த கோதுமை மாவு எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க மாவை வந்து கீழே போட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வேர்க்கடலையும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுறலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த பேனை லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை வச்சுக்கலாம்.
இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நல்லா சூப்பராக பேக் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக 40 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். கேக் வந்து நமக்கு சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஒருவேளை கத்தியில் ஒட்டுச்சுன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அதோட சைட்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டிங்கன்னா கேக் நமக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday on birthday. Happy birthday to you. அவத்தை பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடினது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பூஸ்குட்டி தான். நம்ம கேக் செய்கிறோன்னு தெரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பிள்ளை நடையாக நடந்துருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கேக்கை வெட்டி பிள்ளைக்கு ஊட்டி விட்டாச்சு. பின்னாடியே பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருந்த பெரிய பூஸ்குட்டியும் வந்துருச்சு. சரி அவங்கக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 2 பேருமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்னே சொல்லலாம். பயங்கர சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மைதா மாவோ இல்லை சுகரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ போட்டு குடித்தாச்சு. இனி வந்து பசங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்கள படிக்க வைக்கிற வேலை தான். இதுக்கு நடுவுலையே நம்ம தொழுகிற வேலையும் அப்பப்போ நான் முடிச்சிடுவேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேரோட ஒரு 8 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அமீன் குட்டி பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்தா எழுதிடுவான். அக்மல் குட்டிக்கு இப்போ தான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒரு 2 மணி நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு நாளுமே போகும். இதே மாதிரி தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னோடய டே இப்படி போச்சு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், ஒரு 8:30 போல் கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி டின்னர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா இதுதான். அவ்வளோதான், அக்மல் குட்டி கூட பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நான் பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்மலுக்கு பூரியும் கிழங்கு வச்சு கொடுத்துட்டா அவர் பொறுமையாக கொஞ்சமாக சாப்பிட்டு முடிப்பார். ஸோ பார்த்திங்கன்னா அவருக்கு தான் வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், அமீனும் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிட்டான். 2 பேத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு அப்படியே போய் தூங்க வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்தாலும் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.